அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै नित्यमङ्गलम्. अपगतमदमानैरन्तिमोपायनिष्टैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः शेषश्रीमानजनिः पुरा सौम्यजामातृयोगी भोगी भूतस्तदनु भगवान् राघवस्यानुजन्मा भूत्वा भव्यो वरवरमुनिर्भूयसा भासमानः रक्षत्वस्मान् रघुकुलपतेरास्थितो भद्रपीठं वन्दे सौम्यवराग्र्ययोगिनमहं ध्यानामृतास्वादिनं श्रीरङ्गाधिपपादपङ्कजपरिचर्यागुणैकान्तिनम् आज्ञाशास्त्रविधेरविच्युतमलं संसारिगन्धासहं कालेषु त्रिषु चैव कामितफलप्राप्त्यै गुरूणां गुरुम्. ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி நம்முடைய யதுகிரி யதிராஜ ராமானுஜஜீயர் சுவாமியுடைய திருவடித்தாமரைகளில் அநேகம் கோடி பிரணாமங்கள். திருவாடிப்பூர நன்னாளை முன்னிட்டு நம்ம யதிராஜ பக்தி சேனலில் தொடர்ந்து நாச்சியார் திருமொழியினுடைய உபன்யாச வைபவம் வெகு ஸ்ரத்தையாக சிறப்பாக நடந்துட்டு வருது. பேர்பட்ட ஒரு மகத்துவமான சத்சங்கத்தில் அடியேனும் யதாசக்தி யதாமதி பேச இருக்கிறேன். நேற்றைய தினம் தாமுகக்கும் பாசுரத்தினுடைய சாத்துமுறையானது ஆயிருக்கும். ஆச்சாரியன் திருவடி ஆச்சாரியன் கிருப்பை இருந்தது அப்படின்னாக்கா கிருஷ்ண பக்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். விட்டுச்சித்தர்னு தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருநாமத்தை அங்கே சுஸ்பஷ்டமாக நாச்சியார் கொடுக்குறா. தகப்பனார் தான் இருந்தாலும் தகப்பனாரே ஆச்சாரியனாக ஆயிட்டாள் அவளுக்கு. அப்பேற்பட்ட ஆச்சாரியனுடைய துணை கொண்டு இப்போ கிருஷ்ணனை தேடுறாள் அவள். கண்ணன் அப்படிங்கிறது ஆச்சாரியனுடைய கிருபையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரபிரம்ம வஸ்து. அவாவா பார்க்குற விதம் எத் பாவம் தத் பவதி அப்படிங்கிற அவாவாளுடைய பாவத்துக்கேத்தாற் போல பழகுவான் கிருஷ்ணன். அதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரனும் கூட. அந்த கிருஷ்ணனை சுலபமாக அடையக்கூடிய மார்க்கம் எது அப்படின்னாக்கா பக்தி அப்படிங்கிற மார்க்கம். பாகவத மகாபுராணத்தினுடைய மகாத்மியம், பாகவத மகாத்மியம் சொல்லும் பொழுது இப்படி தான் ஆரம்பிக்கிறது. நாரதர் திருலோக சஞ்சாரி அப்படின்னு திருநாமம் அவருக்கு. அப்பேற்பட்ட நாரதர் சஞ்சரிச்சுட்டே வரும் பொழுது
பிருந்தாவன சமீபத்துக்கு வரார். மதுராபுரி, அது வடமதுரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த க்ஷேத்திரத்தினுடைய சமீபத்தில் எழுந்தருள்றார். அப்படி எழுந்தருளி இருக்கும் பொழுது ஒரு அழகான சின்ன பொண்ணாக தான் இருக்கா. சின்ன பொண்ணு பக்கத்தில் 2 கிழவா இருக்கா. இப்படி தான் ஆரம்பிக்கிறது பாகவத மகாத்மியம், இப்படி தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் சின்ன பொண்ணு அழுதுன்னு இருக்கா. நாரதர் அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணி, யாரும்மா நீ, எதுக்காக அழுதுன்னு இருக்க, அதுவும் எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது, பிரேம பூமி, இந்த இடத்துல போய் அழுவானேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவள் சொல்கிறாள், நான் எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், எப்படியோ வந்தேன், எங்கேயோ காணாமல் போனேன் அப்படிங்கிறா. ஸ்லோகமே இருக்குது பாகவத புராணத்தில், மகாத்மிய ஸ்லோகமே இருக்குது. உத்பன்னா திராவிடே சாஹம் விருத்திம் கர்நாடகே கதா क्वचित् क्वचित् महाराष्ट्रे गुर्जरे ஜீர்ணதாம் கதா. இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. பக்தி மாதா, பக்தி தேவி, பக்தி தேவியே சொல்கிறாள், அடியன் தான் பக்தி தேவி. நான் எங்கே உண்டானேன் அப்படின்னாக்கா, உற்பன்னா திராவிடே சாஹம், திராவிட தேசத்தில் தான் நான் உற்பத்தியே ஆனேன் அப்படிங்கிறா. நமக்கு டவுட்டே வரக்கூடாது. நமாமியகம் திராவிட வேத சாகரம் அப்படின்னு தமிழ் வேதமாக, தமிழ் மறையாக விளங்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் அவதரித்த ஊர் நம்ம தமிழ்நாடு. இதே பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்துலேயும் ஒரு ஸ்லோகமே வருது. தாமிரபரணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி அப்படின்னு ஒரு ஸ்லோகமே வருது. ஆழ்வார்களுடைய அவதாரத்தை அங்கே இந்த நதிக்கரையில் இந்தந்த ஆழ்வார்கள் வருவானே அங்கே சூச்சனம் இருக்குது. தாமிரபரணி நதி எத்திர, தாமிரபரணி நதியில் ஆழ்வார்கள் வருவார்கள். யார்? நம்ம ஆழ்வார் மதுரகவியார். கிருத்தமாலா அப்படிங்கிறது வைகையாத்தங்கரை. வைகையாத்தங்கரைக்கு அது முன்னாடி வேற ஒரு நதியாகவும் இருந்தது. கிருத்தமாலானே ஒரு நதி இருந்தது. அந்த கிருத்தமாலா நதியினுடைய கரையில் தான் அது ஸ்ரீவில்லிபுத்தூர் சமீபம். அங்கே தான் பெரியாழ்வார் ஆண்டாள். பயஸ்வினி அப்படிங்கிறது பாலாறு, நமக்கு நன்னா தெரியும். முதலாழ்வார்கள் திருமழிசை பிரான், பாலாற்றங்கரை. காவேரி கேட்கவே வேண்டாம். திருப்பாணாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், எத்தனை பேர், திருமங்கை ஆழ்வார், எல்லாம் காவேரி தானே. அதுக்கப்புறமாக பிரதீச்சி அப்படின்னு ஒரு நதியும் வருது. காவேரிச்ச மகாபுண்ணியா பிரதீச்சி ச மகாநதி அப்படின்னு. பிரதீச்சி அப்படிங்கிறது தான் பாரதப்புழா. பாரதப்புழாவில் தான் குலசேகர ஆழ்வார். இப்படி அந்த ஆழ்வார்களுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை பற்றி பாகவதத்திலேயே ஸ்லோகம் இருக்குது. அதே பாகவதத்தில் தான் இந்த பக்தியை பற்றியும் வருது. வரும்பொழுது பக்தி மாதா சொல்கிறாள், பக்தி தேவியே சொல்கிறாள், அடியன் உற்பத்தியானது திராவிட தேசம், உற்பன்னா திராவிடே சாஹம், அங்கே தான் அடியன் உற்பத்தியானேன். அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி போவோம் அப்படின்னு கர்நாடக பிரதேசத்துக்கு வந்தேன். விருத்திம் கர்நாடகே கதா, நன்னா வளர்ந்தேன் கர்நாடகத்தில். பக்தி அப்படின்னாக்கா கர்நாடகத்தில் அப்படி வளர்ந்தேன் நான். கொச்சித் கொச்சித் மகாராஷ்டிரே, அப்படியே மகாராஷ்டிர பிரதேசத்துக்கு போகும்பொழுது அங்கங்கே அப்படி இப்படின்னு கொஞ்சம் சுருங்கித்து. குர்ஜரே ஜீர்ணதாம் கதா, குர்ஜர தேசம் அப்படின்னாக்கா குஜராத், ராஜஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே ஜீர்ணமே ஆகிட்டு அப்படியே போயிட்டேன். எங்கடா இது, அப்படியே எங்கேயோ போயிட்டோமே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது பிருந்தாவனம் புனப்பிராபிய, பிருந்தாவனத்துக்கு வந்தால் மறுபடியும் தலை தூக்கி எழுந்துட்டேன். புனகா பிராப்பிய, மறுபடியும் தலை தூக்கி எழுந்துட்டேனே. எழுந்துட்டு இப்படி ஒரு நல்ல யுவதியாக வந்து நிற்கிறேன் பாருங்கோ. நவீனேவ சுரூபிணி, எவ்வளோ ஒரு நவீனமான ஒரு சுரூபிணியாக, அழகான ரூபம் கொண்டவளாக வந்து யுவதியாக வந்து நிற்கிறேன். சரி, இதெல்லாம் ரைட்டு. உன் பக்கத்தில் 2 பேர் இருக்காளேம்மா, கிழவாளாக இருக்காளே, யாரவா? பார்த்தா படுக்கையாக கிடக்கிற மாதிரி இருக்காளே, யாரவா அப்படின்னு கேட்கும் பொழுது, என் குழந்தைகள். என்னது, உன் குழந்தைகளா? உன்னை விட கழுடு தட்டி போய் இருக்காளே, யாரவா அப்படின்னா, அவள் தான் நான் பக்தி, அவள் 2 பேரும் நான் பெத்த குழந்தைகள் தான், ஞானமும் வைராக்கியமும் அப்படிங்கிறாள். குர்ஜர தேசத்தில் கீழே போனேன் இல்லையா, அப்படியே ஞானமும் போயிடுத்து வைராக்கியமும் போயிடுத்து. அப்போ பக்தி தான் பிராதானியம் அப்படின்னு பாகவத மகாபுராணம் காமிச்சு கொடுக்கறது. அப்பேற்பட்ட அந்த பக்தி உற்பத்தியான பிரதேசம் திராவிட பிரதேசம்.
சரி, அப்போ அந்த பக்தி மாதா அப்புறம் என்ன ஆனாள் அப்படிங்கிற சரித்திரம் பாகவத மகாபுராணத்தினுடைய ஆரம்பத்திலேயே வருது, பிரதமஸ்கந்தத்திலேயே அதெல்லாம் வருது. பிறகு நாரதர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா சனத்குமாரர்களை போய் சந்திக்கிறார். சனத்குமாரர்களை சந்தித்து இப்படி பாருங்கோ, பக்தி தேவதை அழுதுன்னு இருக்காள் அப்படின்னு சொல்லும் பொழுது, கவலையே வேண்டாம், பக்தி வளர வளர ஞானமும் வைராக்கியமும் தன்னால் வளரும், தன் குழந்தைகளை நினச்சி அழ வேண்டாம்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார் சனத்குமாரர்கள். இப்போ நம்ம இன்னைய காலகட்டத்தில் சொல்லணுன்னாக்கா சுக்ரதால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் சுகபிரம்மத்தினுடைய ஆசிரமம். அந்த சுகபிரம்மத்தினுடைய ஆசிரமமாக ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்தாச்சு சனத்குமாரர்கள். சனத்குமாரர்கள் முதல்ல அங்கே வந்து உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது லட்சோபலட்சம் பேர் அங்கே கூடியாச்சு. ரிஷீஸ்வரால் முனீஸ்வரால் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் கூடியாச்சு, லட்சோபலட்சம் பேர் அங்கே கூடியாச்சு. நாரதர் அங்கேருந்து பக்தி தேவதை கிட்ட போய், வாமா, பக்தி லோகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட பக்தி வளர வளர ஞானமும் வைராக்கியமும் உன் குழந்தைகள் தன்னால் வளர்ந்துருவான்னு சனத்குமாரர்கள் சொல்கிறார்கள். வாமான்னு அழிச்சுன்னு வந்து பார்த்தா அங்கே இடமே இல்லை, ஒரு எள்ளு போட்டால் விழாது, அவ்வளவு இடம் இல்லை, அந்த அளவுக்கு கூடி போயிட்டார்கள் பக்தர்கள். அப்போ பக்தி தேவதை கேட்குறா, இப்போ அடியன் எங்கே உட்கார்றது, பக்தி வளர்ந்தா சரி, இப்போ அடியன் எங்கே உட்காந்து இந்த உபன்யாசத்தை கேட்கறது, உபன்யாசம் கேட்டால் தானே பக்தி வரும் அப்படின்னா, அப்போ நாரதர் சொன்னார், உபன்யாசம் கேட்டால் பக்தி வரும், அதுக்கு முதல்ல பக்திங்கிறது எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கணும், அதனால் உனக்கு இடமில்லைன்னு நினைக்காத, இங்கே இருக்கிற அத்தனை பேர் ஹிருதயத்திலையும் போய் பிரவேசம் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, அத்தனை பேர் ஹிருதயத்திலையும் பக்தி தேவதை போய் ஆவிர்வாவமாக ஞானமும் வைராக்கியமும் தன்னால் துளிர்விட்டு வளர்ந்தது அப்படிங்கிறது தான் பாகவத மகாபுராணத்தினுடைய முதல்லே வர சரித்திரம். அது மகாத்மியம், பாகவத மகாத்மியமே ஆரம்பிக்கிறதே இப்படி தான் ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான க்ஷேத்திரம் பிருந்தாவன க்ஷேத்திரம். பக்தி தேவதை மறுபடியும் துளிர்விட்டது பிருந்தாவன க்ஷேத்திரம். இன்றளவுலையும் பிருந்தாவனம் அப்படின்னாக்கா விரஜபூமி அப்படின்னாக்கா பிரேமக்ஷேத்திரம் அப்படின்னு தான் அதுக்கு பெயர். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு கபடசூது தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் கபடசூதே தெரியாது. அங்கே ஒரு ரிக்ஷா ஆட்டோக்கெல்லாம் கூட ஹாரனே அடிக்க மாட்டா, ராதே ராதே அப்படின்பா நகர்ந்துக்கணும் நம்ம. அங்கே வார்த்தையே ராதே தான். அந்த அளவுக்கு ஒரு பிரேமக்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது பிருந்தாவனம் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரம். பொதுவாக நம்ம ஏற்கனவே இப்போ அவதாரிக்கையிலேயே பூர்வ பீட்டிக்கையிலேயே அடியன் சொன்னது போல், பக்தி அப்படிங்கிறது உற்பத்தி ஆனதே திராவிட தேசத்தில் தான். திராவிட தேசத்தில் யார் மூலமாக பக்திங்கிறது உற்பத்தி ஆச்சு அப்படின்னாக்கா ஆழ்வார்கள் மூலமாகத்தான். அந்த ஆழ்வார்கள்லேயும் நாயிகா பாவம் கொண்டு எந்தெந்த ஆழ்வார்கள் பாடினாலோ அத்தனை பேர் கிருஷ்ணனை பாடியிருக்கா. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா வடமதுரை, பிருந்தாவனம் இதெல்லாம் பாடியிருக்கா நாயிகா பாவத்தில். இப்போ நம்ம நாச்சியார் திருமொழி அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, அவன் நாச்சியார் சுயமே நாச்சியாராக போயிட்டான். அதனால அவன் நாயிகா பாவத்திலேயே தான் எல்லாமே பாடுறா. அதில் இந்த இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது மற்றிருந்தீர்களுக்கு அப்படிங்கிற அந்த பதிகம். அது தவிர பரகால நாயகி அப்படின்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் வீரியமான நாயகி, மடல் எடுத்து ஊர்றேம்பார் அப்படின்னு மடல் எடுத்தவள் அவள் பரகால நாயகி. மடல் எடுக்கிறதுனாக்கா தன்னுடைய நாயகனை தேடிட்டு போகிறது, அதுதான் மடல் எடுக்கிறது அப்படிங்கிறது. சொல்லும் பொழுது பாரோர் புகழும் வதரி வடமதுரை அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் எந்த க்ஷேத்திரமும் அங்கே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய நாயகனை, அந்த பரகால நாயகியை அடையணும்னு ஆசைப்பட்ட அந்த நாயகனை வடமதுரையிலே அவள் கண்டு கொண்டாள் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அதே மாதிரி பராங்குஷ நாயக்கி நம்ம கேட்கவே வேண்டாம், தாமோதர லீலையில் தான் 6 மாதம் மோகிச்சு போயிருந்தார் அப்படிங்கிறது ஜெகத் பிரசித்தம். எல்லாம் கிருஷ்ண லீலைகளை சொல்லி இல்லை கிருஷ்ண க்ஷேத்திரங்களை சொல்லி தான் நாயிகா பாவம் மொத்தமுமே அமைகிறது. இவ்வளவு ஏன், குலசேகர ஆழ்வார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமபக்தர். ஆனால் அவரும் குலசேகர நாயக்கியாக ஆன பதிகம் ஒன்று உண்டு, அதுதான் ஏர்மலர் பூங்குழல் அப்படிங்கிற பதிகம். அதில் சொல்லும் பொழுது கூட அவர் ஊடல் விஷயத்தை பேசுகிறார். என்னுக்கு அவளை விட்டு இங்கு வந்தா இன்னமங்கே நட நம்பி அப்படிங்கிறார். அதுவும் கிருஷ்ண விஷயம்தான். இப்படி நாயிகா பாவத்தில் யார் யார் என்னென்ன பேசினாலும் அது எல்லாம் கிருஷ்ண விஷயமாகவே அமைந்தது. அதில் இவள் சுயமே நாயக்கி, சுயமே தாயாராகவும் போயிட்டாள். அதனால் இவளுக்கு கேட்கவே வேண்டாம், கிருஷ்ண விஷயம் அப்படிங்கிறது இவளுக்கு ஹிருதயத்திலேருந்து தன்னடியாக வருது. நாயக்கியாக தன்னை பாவிச்சுண்டு சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை இவளுக்கு. அத்தகைய ஆச்சரியமான ஒரு கிருஷ்ண வைபவத்தையும் கிருஷ்ண க்ஷேத்திரங்களையும் சொல்லி, அந்தந்த இடங்களுக்கு என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோ, அந்தந்த இடங்களுக்கு என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோன்னு ஒரு விரகாவஸ்தையில்
இருக்கக்கூடிய ஒரு நாயகியாகத்தான் இந்த பதிகமானது ஆரம்பிக்கிறது. ஆச்சரியமான பதிகம். ஒரு ஒரு கிருஷ்ணலீலையும் சொல்லி சொல்லி அந்தந்த இடத்துக்கு அடியனை கொண்டு போய் சேர்த்துருங்கோ, அந்தந்த இடத்துக்கு அடியனை கொண்டு போய் சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்ல போகிறாள். ஒரு சில பாசுரங்களில் ஆச்சாரிய சிஷ்ய விஷயமானதெல்லாம் கூட அடிகோடிட்டு காட்டுறாள் அவள். அதெல்லாம் யதாசக்தி நம்ம இன்றைக்கு தினம் நாளைக்கு தினமும் அனுபவிப்போம். மற்றீர்கரியலாகா மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேனுக்கு உரைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமற் களமடைந்த மதுரை புறத்தென்னை உயிர்த்திடுமின். ஆச்சரியமான பாசுரம். நாச்சியார் பொதுவாகவே பல பாசுரங்களில் சொல்லிகிட்டே வராள், உங்களுக்கெல்லாம் என்னுடைய கஷ்டம் புரியாது, என் நிலைமையில இருந்து பார்த்தா தான் என் கஷ்டம் புரியும் அப்படிங்கிறது பல பாசுரங்களில் நாச்சியார் திருமொழியில் நம்ம பார்க்கலாம். இந்த விஷயம் வரும். அதே போல தான் இந்த பாசுரமும் அமைஞ்சிருக்கு. மற்ற இருந்தீர்கட்கு அறியலாகா அப்படிங்கிறா. அது என்ன மற்ற இருந்தீர்க்கு அப்படின்னாக்கா, அடியனுக்கு இருக்கக்கூடியது கிருஷ்ண விரகம், கிருஷ்ணாவஸ்தை. அந்த கிருஷ்ண விஷயத்துக்கு மாறா வேற எந்தெந்த லௌகிக விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுட்டு இருக்கேளோ உங்களுக்கெல்லாம் என்னுடைய அவஸ்தை புரியாது அப்படிங்கிறா. அதாவது மாற்றுக்கருத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மற்றிருந்தீர்களுக்கு. மாற்றுக்கருத்து உடைய உங்களுக்கு, கிருஷ்ண பக்தி அடியனுக்கு, உங்களுக்கெல்லாம் அதுலேருந்து மாற்றுக்கருத்து இருக்குது. அவள்லாம் என்ன சொல்கிறா, அடுத்த பாசுரத்துலேயே வரப்போகிறது, நாலயலாரும் அப்படின்னு வரப்போகிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற 4-5 பேர் அப்படின்லாம் சொல்கிறாள் அவளே. அது மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் மாற்றுக்கருத்து. என்ன மாற்றுக்கருத்து அப்படின்னாக்கா, யாராவது ஒரு அம்பிக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து. அவள் அப்பேற்பட்டவாளை பார்த்து சொல்கிறான். இந்த பதிகத்தில் நிறைய இடத்துல அந்த எதிர்த்தாத்தம்மா பக்கத்தாத்தம்மாவெல்லாம் பார்த்து பேசுகிறாள் அவள். அப்பேற்பட்டதாக தான் இருக்குது. மற்றிருந்தீர்கள் கரியலாகா, உங்களால் அறிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. என்னம்மா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னாக்கா, மாதவன் என்பதோர் அன்பு தன்னை. மாதவன் என்பதோர் அன்பன் தன்னைன்னு தானே சொல்லியிருக்கணும். மாதவன் அப்படிங்கிறவன் சுவையன் திருவெண்மாளன், அதான் மாதவன். மா அப்படின்னாக்கா லக்ஷ்மி. லக்ஷ்மியை தரிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீகிருஷ்ணன் அவன் அன்பன். அவனை உங்களுக்கு புரியாதுன்னு தானே சொல்லியிருக்கணும். அன்பு தன்னைன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா, பிரேமஸ்வரூபன். அதாவது கிருஷ்ணனுக்கு பிரேமை இருக்குது அப்படிங்கிறது வேற, கிருஷ்ணன்னாலே பிரேமை தான் அப்படிங்கிறது தான் இங்கே. அதுதான் அன்பு தன்னை. மாதவன் என்பதோர் அன்பு தன்னை அப்படிங்கிறார். சரி, அவனுக்கே நான் உற்றவள், அதான் சொல்கிறா. உற்றிருந்தேனுக்கு உரைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை. அப்பேற்பட்ட அந்த மாதவனுக்கே அடியேன் உற்றவள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என் காதில் வந்து சொல்கிறீங்களே, இப்படி இப்படி இருந்துக்கோ, அப்படி அப்படி இருந்துக்கோ, இதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு லௌகீகமாக நீங்கள் 1000 என்ன பேசினாலும், ஒரு 2 பேர் இருக்கான்னு வச்சுப்போமே, ஒருத்தர் ஊமை ஒருத்தர் செவிடு. ஆண்டாள் சொல்கிற, அடியான்னு சொல்லலை, யாரோ 2 பேர் பேசின்னு இருக்கா, அதில் ஒருத்தர் ஊமை ஒருத்தர் செவிடு. இந்த ஊமையாக இருக்கிறவர் என்ன பேச போகிறார், செவிடாக இருக்கிறவருக்கு அதில் என்ன புரிய போகிறது? ஒன்றும் புரிய போகிறது இல்லை. ஆனால் 2 பேர் பேசிட்டா எப்படி இருக்கும்? ஒன்றும் அர்த்தமே இருக்காது இல்லையா? ஊமையாக இருக்கிறவரால் என்ன பேச முடியும்? செவிடாக இருக்கிறவரால் என்ன கேட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியும்? அதுக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லாத பேச்சாக தானே இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறார், ஊமையரோடு செவிடர் வார்த்தை. ஒரு ஊமையும் செவிடும் சேர்ந்து பேசிண்டா எப்படி இருக்குமோ, அர்த்தமற்ற பேச்சாக இருக்குமோ, அப்பேற்பட்ட பேச்சு தான் கிருஷ்ணனை விடுத்து வேற எதையாவது என்ன பண்ணுன்னு நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம். சரி, அப்போ அந்த கிருஷ்ணனை அடையணும்னா எங்கே போகணும், எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் சொல்கிறா. பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் அப்படின்னு தரிகிமாம் கோகுலம் நய அப்படின்னு நான் கண்ணன் வந்தான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம்னு எல்லாம் அம்மாவுக்கு வந்து தேவகிக்கு வந்து காட்சி கொடுத்தான். அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம்
தாமரை கண்ணனாக வந்தான். வந்தவன் 4 கையோடு வந்தான். சங்க சக்கர கதா அஸ்தமாக வந்தான். இப்படிலாம் இருக்கு. அப்படி சங்க சக்கரத்தை எல்லாம் ஏந்திண்டு வந்து தேவகியை பார்த்துட்டு, அம்மா என்னை கொண்டு போய் அப்பா என்னை போய் கோகுலத்தில் விட்டுடுங்கோ அப்படின்னு அவள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு சொல்கிறான். தரிமாம் கோகுலம் நய அப்படிங்கிறான். என்னை கொண்டு போய் கோகுலத்திலே விட்டுடுங்கோ அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னாக்கா, இவள் பெற்றுக்கிறதுக்குன்னு தபஸ் பண்ணவள், யசோதை வளர்க்குறதுக்குன்னு தபஸ் பண்ணவள். அது பூர்வ சரித்திரங்கள். அதெல்லாம் பூர்வ சரித்திரங்களில் அப்பேற்பட்ட தபஸெல்லாம் இருக்குது புராணங்களில். அதனால் பெற்றுக்கிறதுக்குன்னு இங்கே வளர்க்குறதுக்குன்னு அங்கே இன்னொரு ஒரு அம்மா. அதான் பெற்றிருந்தாலே ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி. யசோதை கிட்ட போய் வளர்ந்தான். சரி, அப்படியே வளர்ந்துட்டு அப்படியே விட்டுட்டானா, பெத்தவளை அப்படியே விட்டுறதா அப்படின்னா இல்லை. அங்கே 12 வருஷம் வளர்ந்தான். எல்லா சேஷ்டிதங்களையும் அங்கே பண்ணி யசோதைக்கு ஆச்சரியமான கிருஷ்ண லீலைகளை எல்லாம் காமிச்சுட்டு, மற்புருந்தா மர்களமடைந்த மல்லர்கள்லாம் இருக்கிற அந்த மதுராபுரியை விட்டுட்டு தான் கிளம்பினான். பொருந்தாமல் அந்த மல் பொருந்தின் அந்த பூமி அது பொருந்தாமல் தான் கிளம்பினான். தரிமாம் கோகுலம் நயன்னு கிளம்பினான். 12 வயசு ஆனதும் மறுபடியும் மற்களம் அடைந்த, மறுபடியும் அந்த மல்யுத்தம் கொண்ட அந்த பூமி. முதல்ல கிருஷ்ணனே வந்துட்டான், அப்புறம் தான் இந்த மல்யுத்த வீரர்கள்லாம் அப்புறம்தான் வராங்கிறது பாகவதம். அந்த மாதிரி மற்களம் அடைந்த அந்த மல்யுத்த பூமியே தானே மறுபடியும் 12 வருஷம் கழித்து வந்து அடைந்தான். அப்பேற்பட்ட மதுராபுரி எந்த கிருஷ்ணன்? தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் அப்படின்னு அவதாரம் பண்ணின அந்த ஜெயிலு, வாஸ்தவத்தில் ஜெயிலு, அந்த காராகிரகத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்துருங்கோ அப்படிங்கிறா. காராகிரகம்னா ஜெயிலுன்னு அர்த்தம் இல்லை, இப்போ அது க்ஷேத்திரமாக தானே இருக்குது. அந்த க்ஷேத்திரத்துக்கு அந்த மதுரை புறத்தென்னை உய்த்திடுவேன், அந்த மதுராபுரிக்கு அடி என்னை கொண்டு போய் சேர்த்துடுங்கோளேன் அப்படின்னு இங்கே கதர்றாள் முதல் பாசுரத்தில். 2வது பாசுரத்தில் சொல்கிறாள், நாணி நிவோர் கருமம் இல்லை நாளையலாரும் அறிந்தொழிந்தார் பாணியதென்னை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உருதிராகில் மாணி உருவாய் உலகளந்த மாயனை காணில் தலைமறியும் ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்க என்னை உய்த்திடுமின். முதல்ல கிருஷ்ணாவதார ஸ்தலம் மதுராபுரி, அதை மங்களாசாசனம் பண்ணினாள். அடுத்தது ஸ்ரீ கோகுலம், அதான் ஆய்ப்பாடி அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம். அந்த ஸ்ரீ கோகுலத்துக்கு அடியனை கொண்டு போய் சேர்த்துருங்கோளேன் அப்படிங்கிறான் நாச்சியார். சொல்லும் பொழுது சொல்கிறாள், இனிமேல் நான் என்ன போகிறது அப்படிங்கிறான். பொதுவாக நம்ம ஒரு தப்பு தண்டா பண்ணுறோன்னு வச்சுப்போமே, இங்கே ஆண்டாள் அதை சொல்லலை, அடியான்னு சொல்கிறேன். பொதுவாக ஒரு தப்பு தண்டா லோகாயத்தமாக எல்லாருக்கும் இது நடக்கிறது தான், எல்லோரும் கேள்வியாவது பட்டிருப்போம். ஒரு தப்பு தண்டா ஏதோ நடந்து போச்சு அப்படின்னாக்கா முதல்ல என்ன பண்ணுவோன்னா, கமுக்கமாக யாருக்கும் தெரியக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருக்கும். அப்படியே இந்த லோகாயத்தமாக லோகோயம் தூஷணப்பிரியகான்னு சொல்லும்படிக்கு லோகத்தில் தூஷணம் வந்து அப்படியே அது ஒரு வம்பாக மாறி அதை கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அப்படியே ஒரு செய்தியாக பரவும் இல்லையா? அப்படி பரவி அந்த ஊர் முழுக்க அந்த தப்பு தண்டா தெரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுப்போமே. ஒன்று என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மணகால மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்கிறார், நமக்கு கூசணும் அப்படிங்கிறார். என்ன கூசணும் அப்படின்னாக்கா, என்ன நிரேதுகமாக என்னை அபிமானித்து யானும் அதறிந்து உனக்கேயா இருக்கும் வகை செய்தாய், அன்னு முதல் இன்னளவும் அனவரதம் பிழையே எடுத்தெடுத்து. அதை மாமுனிகள் சொல்கிறார். ஹெத்திராசா உனக்கு அடியன் ஆட்பட்டவன் அப்படிங்கிறது, அடியனுக்கு நீ கைங்கரியம் கொடுத்துருக்கியேப்பா, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டா லோகத்தில் எத்தனை பேருக்கு எம்பெருமானாருடைய கைங்கரியம் பார்சாரதி கைங்கரியம்லாம் எத்தனை பேருக்கு கிடச்சிடுறது? எல்லாருக்கும் கிடச்சிடாதே. அப்பேற்பட்ட கைங்கரியம் கிடச்சும் நான் தப்பு தண்டா பண்ணுறேன், அது புரியுறது, அடியனுக்கு புரியுறது. என்னென்னா கைங்கரியம் கிடைக்கிறது, அவள் கிருப்பை நமக்கு இருக்குது அப்படிங்கிறது புரியுறது. புரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ஜடம் இல்லையே, புரியாமல் இருக்கிறதுக்கு ஞானம் சம்பாதிச்சுக்காமல் இல்லையே. இப்போ பகவான் 6 அறிவு கொடுத்துருக்கானே, அப்படி அந்த 6 அறிவு இருந்தும் என்னால் புரிஞ்சுக்க முடியுங்கிற கெப்பாசிட்டி இருந்தும் அன்னு முதல் இன்னளவும் அனவரதம் பிழையே அடுத்தடுத்து செய்வது அனுதவிப்பது அப்படிங்கிறார். எப்பொழுதும் பிழையே பண்ணின்னு இருக்கேன்,
அப்படி பண்ணிவிட்டு எப்படி உன் முன்னாடி வந்து நிற்கிறதுன்னு வேறு இன்னொரு பாசுரத்தில் கேட்குறார். எனக்கு எந்த வெக்கமும் இல்லை, நான் பாட்டுக்கு வந்து அப்படி தான் நிற்பேன் அப்படின்னு மணவாள மாமுனிகள் சொல்கிறார். அது எதுக்காகனா நம்மள மாதிரி ஆசாமிகள்லாம் சொல்லிக்க மாட்டோம். தப்பு பண்ணிவிட்டு தைரியமாக போய் நிற்போம். ஏதுரா அவன் பார்த்தனுக்கு சாரதியாக தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரன் அத்தனை தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்தவனாச்சே பார்த்த சாரதி. அவங்கிட்ட ரெண்டு எத்திராசர் அதைக்கும் தாண்டி ஒரு கிருபாளுவாச்சே. அந்த எம்பெருமானார்கிட்ட போயும் தப்பு தண்டா பண்ணிட்டோம், அவகிட்ட வெக்கமே இல்லாமல் போய் நிற்கிறோமே அப்படின்னு நமக்கு தோணவே தோணாது. அதுக்காக மணவாள மாமனிகள் நமக்கோசரம் சேர்த்து சொல்லி வச்சார். அப்பேற்பட்டது தான் இங்கே. எதுக்காக இப்போ அடியேன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, ஊர் உலகத்தில் தப்பு தண்டா தெரிஞ்சுடுத்தோம் அப்படின்னா ஒன்று வெக்கப்பட்டு எங்கேயும் வெளில போகாமல் இருக்கணும். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். அந்த வெக்கமே இல்லை, அந்த வெக்கம் கூட கிடையாது நமக்கு. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இனிமேல் வெக்கப்பட்டு என்ன போகிறது, நடந்து போச்சு அப்படின்ட்டு கடந்து போயிடுவா எல்லாரும். அது எப்படி நடந்து போச்சுன்னு கடந்து போகிறாளோ புரியல, ஆனால் அப்படி தான் இருக்கா. அதுதான் எங்கள் ஆண்டாள் சொல்கிறா, இனிமேல் நாணி என்ன போகிறது அப்படின்னு கேட்குறா. எதுக்குன்னாக்கா, இப்போ அடியேன் சொன்ன விஷயம் லௌகிக்கம். ஆனால் நாச்சியார் இங்கே சொல்கிறது கிருஷ்ண பக்திக்கு. கண்ணன் பகவான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, விசுருத்தி லஜம், லஜ்ஜையை விட்டுட்டு பக்தி பண்ணுன்னு தான் பகவான் எதிர்பார்க்குறான். அதைத்தான் எதிர்பார்க்குறான் பகவான். லஜ்ஜையை விட்டுட்டு பக்தி பண்ணணும். திருமண் காப்பெட்டுக்கிற திருமண் சீச்சன் எட்டுக்கிறதுக்கு வெக்கப்படாத அப்படின்னு தான் சாஸ்திரமே சொல்கிறது. திருமண் காப்பெட்டுக்கிறதுக்கு வெக்கம், கோவிலுக்கு போகிறதுக்கு வெக்கம், கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்கிறதுக்கு வெக்கம், அடியான் ராமானுஜதாசன்னு சொல்கிறதுக்கு வெக்கம், எல்லாத்துக்கும் வெக்கம். வாஸ்தவத்தில் எதுக்கு வெக்கப்படணும் அப்படின்னாக்கா, தப்பு தண்டா பண்ணுறதுக்கு தான் வெக்கப்படணும். அதுக்கு தான் வெக்கி தலை குனியணும். அதை தைரியமாக தலையை நிமிர்ந்துட்டு பண்ணிட்டு திருமண் காப்பெட்டுக்கிறதுக்கு வெக்கப்பட்டு ஆஃபீஸ் சார் ஆஃபீஸெல்லாம் போகிறச்ச யார் சார் திருமண் காப்பெட்டுப்பான்னு கேட்குறோம். அந்த லெவலில் தான் இருக்குது இன்றைக்கி லோக்கம். ஆனால் நாச்சியார் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும்னு கேட்குறாள். அதுதான் இங்கே விஷயம். நாணி இனிவோர் கருமம் இல்லை. 4 பேர் 4 விதமாக அப்படி தான் பேசுவா. நாளையலாரும் அறிந்தொழிந்தார். அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தா அறிஞ்சுட்டாளா, போட்டும் போ அப்படிங்கிறா. இனிமேல் நான் நாணி என்ன பண்ணுறது, முதல்ல நான் ஏன் நாணணும், இனிமேல் எதுக்கு எனக்கு வெக்கம் வரணும், கிருஷ்ண பக்தி தானே பண்ணினேன், தப்பு தண்டாவா பண்ணினேன், கிருஷ்ண பக்தி தானே பண்ணினேன், அப்போ எனக்கு என்னத்துக்கு அந்த நாணம் வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அதை தான் இங்கே சொல்கிறா, நாணி இனி ஓர் கர்மம் இல்லை. கர்மம் அப்படின்னாக்கா ஒரு கர்மா, ஒரு செயல். இனிமேல் அதை வெக்கம்னு தனியாக வேறு ஒன்று பட்டுண்டு அந்த ஒரு செயலை வேறு அடியன் செய்யணுமா, எதுக்கு, தேவையே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்தே, பிரகடனமாக தெரிஞ்சுடுத்தே எல்லாருக்கும். நான் தான் சொல்லிட்டேனே, மதுரைபுரத்தினை உய்த்திடுமின்னு நான் தான் பிரகடனமாக சொல்லிட்டேனே. முதல் பதிகத்திலேயே சொல்லிட்டேனே, மானிடவர்க்கென்னும் பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு முதல் பதிகத்திலேயே சொல்லிட்டேனே. அதுலேருந்து அதை தானே சொல்லிட்டு வரேன், அதே தானே அடியேன்னு சொல்லிட்டு வரேன். பையரவனை பள்ளியானோடு கை வைத்துவள் வருமேன்னு வேற என் தகப்பனார் சொல்லிட்டாரே எனக்கோசரம். அதனால் அடியனுக்கு இனிமேல் என்ன வெக்கப்பட்ட இனிமேல் என்ன ஆக போகிறது, அடியேன் கிருஷ்ணனுக்கு ஆட்பட்டவள் அப்படிங்கிற சுஸ்பஷ்டமாக சொல்கிறாள் இங்கே. இனிமேல் அடியனுக்கு நாணம் எதற்கு அப்படின்னு கேட்குறாள். நாணி இனி ஓர் நாணம் அப்படின்னாக்கா இந்த ஒரு பெண்மைக்குரிய நாணம் பற்றி இங்கே அடியன் பேசலை. மறுபடியும் அதை கிளாரிஃபை பண்ணிவிடுறேன். பெண்மைக்குரிய நாணத்தை பற்றி இங்கே பேச்சு இல்லை. இது தப்பு தண்டான்னு எல்லாரும் பேசிக்கிறா இல்லையா, அப்போ தப்பு தண்டான்னா புதுவாக ஒரு நாணம், ஒரு வெக்கமோ இல்லை ஒரு தயக்கமோ வரணும் இல்லை. அந்த தயக்கம் என்னத்துக்கு, கிருஷ்ண பக்தி தானே பண்ணினேன் அப்படிங்கிறது தான் இங்கே நாச்சியாரனுடைய ஜஸ்டிஃபிகேஷன். அதுதான் இங்கே சொல்கிறா, நாணி இனிவோர் கருமமில்லை நாளையலாரும் அறிந்தொழிந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்து இனிமேல் நான் பிரகடனமாக ஸ்பஷ்டமாக வெளிப்படையாக நான் இனிமேல் கிருஷ்ண பக்தி பண்ண போகிறேன். சரி, கிருஷ்ண பக்தி பண்ண போகிறேன்னா இப்போ என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னாக்கா, எனக்கு எல்லாம் வியாதின்னு எல்லாரும் பேசிக்கிறாளே, எல்லோரும் அப்படி தான் பேசிக்கிறா. அடுத்து இந்த பதிகத்திலே சொல்ல போகிறா, யாருக்கும் என் நோய் என்னன்னு தெரியாது, யாருக்கும் என் நோய் இது அறியலாகாதுன்னு அடுத்து இந்த 5வது பாசுரத்திலே சொல்ல போகிறாள். எல்லாரும் என்ன சொல்லிட்டா அப்படின்னாக்கா, அவளுக்கு கிருஷ்ண விரகம் நாச்சியாக இருக்குது. அந்த கிருஷ்ண விரகத்தை பார்த்து திருமேனி வெளுத்து போயிடுத்து. அந்த வெளுப்பை பார்த்துட்டு இவளுக்கு ஏதோ ரத்த சோகை அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறா, ஏதோ வியாதி இவளுக்கு அப்படின்னு பேசிக்கிறா. அதைத்தான் இங்கே சொல்கிறா, எனக்கு மருந்துன்னு ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேளா, பாணியாதென்னை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உருதிராயில். பாணியாது கொஞ்சம் கூட இனிமே லேட்டே பண்ணாதீங்கோ, சுருக்க கொடுத்துருவோம் எனக்கு ஒரு மருந்து. எனக்கு என்ன மருந்துன்னு எனக்கே தெரியும், மருந்து செய்து என்ன மருந்து அடியனுக்கே தெரியும், அதை நானே சொல்கிறேனே.
எத்தனையோ மருந்து கொடுத்து பார்க்கணும்னு நீங்களும் ட்ரை பண்ணேன், ஆனால் அடியன் அதுக்கு ஒத்துக்கலை. எனக்கு என்ன மருந்து வேணும்னு அடியனுக்கு தெரியும், அதை நான் சொல்கிறேன். அப்படியா, என்னம்மா மருந்து அப்படின்னாக்கா, மாணி உருவாய் உலகளந்த மாயனை காணில் தலை மறியும். மாணி உருவாய் உலகளந்த மாயன், மாமாயன், அப்பேற்பட்ட மாமாயன் அவன் திரிவிக்ரமன். மாணி உருவாய் முதல்ல வாமனமூர்த்தியாக தான் வந்தான். அப்படி வாமனமூர்த்தியாக சின்ன குழந்தையாக வந்து திடீர்னு திரிவிக்ரமனாக மாயக்கூத்தா வாமனா அப்படின்னார் ஆழ்வார். அதுபோல் இங்கே மாணி உருவாய் வாமனமூர்த்தியாக வந்த, அதுக்கப்புறமாக திரிவிக்ரமனாக வளர்ந்த அந்த மாமாயன் இருக்கானே, அந்த மாமாயனை காணில் தலை மறியும். என்னுடைய வியாதியெல்லாம் அப்படியே தலை சாஞ்சு போயிடும், வியாதியெல்லாம் படுத்துரும்பா. எனக்கு வியாதியே கிருஷ்ண விரகம்தான். எனக்கு என்ன படாத பாடு படுறேன் அப்படின்னாக்கா அது கிருஷ்ண விரகம்தான். விரகம்தான் அடியான் அப்படி படுத்துறதே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி சரீராவஸ்தை ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே விரகாவஸ்தை அப்படிங்கிறதான் இங்கே சுஸ்பஷ்டமாக கொடுக்குறாள் இவள். அதுதான் சொல்கிறா, மாயனை காணில் தலை மறியும் அப்படின்னு சொல்லி, ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்கே என்னை உயிர்த்திடுமின். ஆணையால், ஆணையிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறா. யார் மேலே ஆணைனாக்கா மாயன் மேலேயே ஆணை. என்ன ஆணை அப்படின்னாக்கா, ஆய்ப்பாடிக்கே என்னை உயிர்த்திடுமின் அப்படிங்கிறா. அதாவது ஆய்ப்பாடிக்கு என்னை ஊற்றிடுமென்கும் ஆய்ப்பாடிக்கே என்னை ஊற்றிடுமென்கும் வித்தியாசம் இருக்குது. ஆய்ப்பாடிக்கு என்னை ஊற்றிடுமென்னா திருவாய்ப்பாடி சொன்னோம் இல்லையா, கோகுலம். அந்த கோகுலத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வந்துட்டேன்னாக்கா சரியாக போயிடும்னாக்கா ஆய்ப்பாடிக்கு. ஆய்ப்பாடிக்கே அப்படின்னா அங்கேயே விட்டுடுங்கோ அப்படின்னு அர்த்தம். கோகுலத்திலேயே அடியனை விட்டுட்டு நீங்களாம் வந்துக்கோங்க, நீங்களாம் ரிட்டர்ன் ட்ரெயின் புக் பண்ணிக்கோங்க. ஆனால் அடியன் கோகுலத்திலேயே இருக்கேன். ஆய்ப்பாடிக்கே என்னை உயிர்த்திடும். திருப்பி என்னவான்னு கூப்பிடவே கூப்பிடாதீங்க. கிருஷ்ணன் எங்கே வளர்ந்தானோ அந்த ஸ்ரீ கோகுலத்திலேயே அடியன் இருக்கேனே அப்படின்னு புலம்பக்கூடியது தான் இந்த 2வது பாசுரமாக அமைஞ்சது. அடுத்தது 3வது பாசுரம். சரி, ஒருவேளை நீங்கள் கொண்டு போய் விடலையா, நானே கிளம்புறதுக்கு தயார். குட்டி குழந்தை, குட்டியூண்டு குழந்தை ஆண்டாள். பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே அப்படின்னு மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையில். பிஞ்சாக இருந்த குழந்தை, யாரை பிஞ்சுன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் பிஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 5 வயசுக்கு உட்பட்டு வந்தது தான் இந்த நாச்சியார் திருமொழியே. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை சொல்கிறது, தந்தையும் தாயும் உற்றாரும் இத்தனை பேர் இருக்கா எனக்கு, இவாளெலாம் இருக்கா. ஆனால் இவாளையெல்லாம் கூட விட்டுட்டு நான் தனி வழி போகிறேன் அப்படிங்கிறா. நானே கிளம்பிடுறேனே பிருந்தாவனத்துக்கு. தரிகிமாம் கோகுலம் நயன் கிருஷ்ணன் மட்டும்தான் சொல்லுவான், நான் அடியனுமே சொல்கிறேனே அப்படின்னு. தந்தையும் தாயும் உற்றாரும் நேர்க்க தனி வழி போயினாள் என் சொல்லு வந்த பின்னை பழி காப்பரிது மாயவன் வந்துரு காட்டுகின்றான். உங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கா, நீ பாட்டுக்கு தனியாக வந்துட்டியா அப்படின்னு யாராவது கேட்பா இல்லையா? சின்ன குழந்தை, ஏதோ ஒரு சின்ன குழந்தை தன்னறியாமல் போயிடுத்து அப்படின்னாக்கா அப்பா அம்மா எங்கன்னு தானே முதல்ல கேட்போம். இவளுக்கும் இருக்காரே தாப்பனார், விட்டு சித்தர் இருக்காரே. அப்போ அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு எங்கேருந்துமா வந்த நீ அப்படின்னு ஊர் மக்கள்லாம் கேட்பா. வாஸ்தவத்தில் அப்படி ஒரு குழந்தை கிளம்பி போனால் அப்படி தானே கேட்பா. என்னும் சொல்லு, அப்படி ஒரு சொல்லு வந்தால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்கிற. வந்த பின்னை பழி காப்பரிது, அப்படி ஒரு பழி வந்தாலும் அதெல்லாம் என்னால் காப்பாற்றிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அதை நான் போய் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. ஐயோ அப்படிலாம் இல்லையெல்லாம் நான் போய் சொல்லிக்க மாட்டேன், அதுவே காப்பரிது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எதுக்கு பண்ணணும்? ஏன் அப்படின்னா, நான் போகிறேனோ இல்லையோ அவன் வந்துடுறானே எனக்கு. மாயவன் வந்துரு காட்டுகின்றான். அந்த மாமாயனே வந்து உருவெளி தோற்றம்னு இந்த இடத்துல வியாக்கியானம். உருவெளி தோற்றம் அப்படின்னாக்கா உரு காட்டுறது, தன்னுடைய உருவை வந்து காட்டுறது, அதான் உருவெளி தோற்றம். நம்மாழ்வாருக்கும் இது நடந்தது. அப்படி பார்க்கறச்சே
அடியன் கிளம்பி போகணும்னு முற்படுறேன். அப்படி முற்படும் பொழுது இவெல்லாம் கேள்வி கேட்பா. ஆனால் நான் போகலையேன்னு வருத்தப்பட்டாலும் அவனே வந்து உரு காட்டுறானே. மாயவன் வந்துரு காட்டுகின்றான் கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருட்கண் என்னை உயிர்த்திடுமின். தத்ரைவ நந்தபவனே மம சித்தமஸ்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுதான் எங்கள் ஆண்டாளும் சொல்கிறா. நந்தகோபன் பவனத்துக்கே என் சித்தம் போகிறது அப்படின்னு ஸ்லோகம். ஆண்டாளும் சொல்லும் பொழுது அதை தான் சொல்கிறா. என்ன அப்படின்னாக்கா, நந்தகோபாலனுடைய அந்த பவனத்துக்கே அடியனும் போகிறேனே அப்படிங்கிறா. ஏன் அப்படி போகணும் அப்படின்னாக்கா, அவளுக்கு தான் ஏற்கனவே மாயவன் வந்து உரு காட்டிட்டானே, வந்து உரு காட்டி ஆசையை கிளப்பி விட்டுட்டான். அப்படி கிளப்பி விடும்பொழுது அந்த நந்த பவனத்துக்கே அடியன் போகிறேன் அப்படின்றா. இப்போ ஏன் இப்போ போன பாசுரத்தில் ஐப்பாடின்னா அதுக்கும் முன்னாடி பாசுரத்தில் மதுரைபுரம்னா இந்த இடத்துல ஒரு பவனத்தை சொல்கிறாளே, ஒரு இடத்த சொல்லாமல் நந்த பவனம்னு சொல்கிறாளே அப்படின்னாக்கா, அங்கே தான் நம்ம இன்னொன்று வேறு ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, நள்ளிருட்கண்ணென்னை உய்த்திடுமின் அப்படிங்கிறா. அர்த்தராத்திரிக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறா. அர்த்தராத்திரியில் நான் போய் நந்த பவனத்தில் போய் படுத்துக்கிறேன், அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா, இவனுக்கு நான் சமமாக இருக்கணுமோ இல்லையோ, என் நாயக்கனாச்சே. கிருஷ்ணன் கோகுலத்துக்கு அங்கே என்னை கூட்டிகிட்டு போய் விடுன்னு சொல்லும் பொழுது கும்மிருட்டு. அந்த கும்மிருட்டில் தான் அவன் அங்கே போய் உட்காண்டான். அதே மாதிரி அடியானு கும்மிருட்டில் போனேன்னாக்கா யாருக்கும் முதல்ல என்ன தெரியாது, இருட்டில் என்ன நடக்கிறது என்னன்னு ஒன்றும் தெரியாது. திடீர்னு கருத்தில் பார்த்தா ஏதோ ஒரு குழந்தை இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டுமே, அதான் நள்ளிருட்கண் என்னை ஊற்றிடுவேன். அதனால் நான் எங்கேயாவது மாறிக்கிரி போயிட்டேன்னா, நானும் குழந்தை பிஞ்சாய் பழுத்தாளே ஆண்டாள்னு சொல்லும்படிக்கு பிஞ்சு ஆண்டாள். அதனால் எங்கடா குட்டி போகிற அப்படின்னு யாரும் என்னை பார்த்து கேட்டுடாதபடிக்கு இருட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் நந்தபவனத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுலேயும் இன்னொன்று வேற சொல்கிறா, மாயவன் வந்துரு காட்டுகின்றான். அவன் வந்து உரு காட்டிகிட்டே போனான் இல்லையா. அப்படி காட்டும் பொழுது இவளுடைய ஹிருதயம், இவளுடைய சித்தம் ஒரு கல்பனைக்கு போகிறது. தன்னுடைய அப்பா பெரியாழ்வார் சாய்ச்ச ஒரு பாசுரம் என்ன அப்படின்னாக்கா, கிருஷ்ணனுடைய லீலை. அவன் அந்த ஆத்தங்கரையில் ஒரே மழை பெஞ்சு சேராக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன லீலை பண்ணினான் அப்படிங்கிறத அவர் ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்காரு. ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றாலெறிந்து வளை துகில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடியகும் புக்கு மாற்றமும் தாரானார் இன்னமுத்தும் வளை திறம்பேசானார் இன்னமுத்தும். வாஸ்தவத்தில் கிருஷ்ணன் விபவத்தில் இருந்த கோபிகுமாரோட விளையாடின்னு இருந்த அந்த காலத்தில் ஆற்று பக்கத்தில் அப்படியே விளையாடின்னு இருப்பான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு கோபிமா, ஒரு குட்டி கோபி குட்டி, அந்த கோபி குட்டி அழகாக சிலுக்கு பாவாடையெல்லாம் போட்டு சிலுக்கு சிலுக்குன்னு வரும். அப்படி வர அந்த கோப குட்டிக்கிட்ட சேற்றாலெறிந்து என்ன பட்டு சில்க்கு போட்டுட்டு வரும் அந்த குழந்தை. என்ன பண்ணுவான்னா, இவன் அந்த சேத்தை தூக்கி அப்படியே அந்த குழந்தை மேலே வாசிடுவானா, வாரி வீசிடுவான். அப்படி வாரி வீசி இப்படியெல்லாம் அவன் லீலை பண்ணியிருக்கான் கிருஷ்ண காலத்தில். அதை இவளுக்கு இந்த உருவெளி தோற்றம் காமிச்ச பொழுது இவ மேலேயும் அப்படி ஒரு லீலை நடந்துடுத்து போல இருக்கு. அதனால இந்த க்ஷணம் அடியன் அந்த பவனத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நள்ளிருட்கண் என்னை உய்த்திடும் அப்படிங்கிறாள். இப்படி அவளுக்கு கிருஷ்ண வைபவங்களாகவே ஹிருதயம் பாரிச்சுண்டே வந்துருக்கு. அப்படி ஹிருதயம் பாரிக்கும் பொழுது லோகாயத்தமாக சுற்றி வர இருக்கிறவா தான் ஏற்கனவே அடியன் சொன்னது தான், லோகோயம் தூஷணப்பிரியா அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. லோகம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, லோகம் அனித்தியமானது, அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இந்த லௌகீகாள் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, பக்தியோடு ஒருத்தர் இருக்கான்னா அதை புரிஞ்சுக்க மாட்டான். புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதுக்கு லௌகீகம்னே பேர். புரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு கிருஷ்ண விஷயமாக, கிருஷ்ண விரகமாக, இல்லை ஆச்சாரிய விரகமாக ஏதோ ஒன்று பேசின்னு இருக்கோம். ஆச்சாரியனுடைய சம்ஸ்லேஷமோ விஸ்லேஷமோ சுவாமி எறும்பியப்பா போல் அப்படியெல்லாம் பேசின்னு இருக்கோம். அப்படிங்கிறச்ச அப்போ தான் நம்மளை பிடிச்ச சம்சாரத்தில் பிடிச்சி இழுப்பா. ஆச்சாரியன்கிட்ட போகணும்னு மனசு பாரிக்கும், கிருஷ்ணங்கிட்ட போயிட மாட்டோமான்னு மனசு பாரிக்கும். சிந்தையந்தின்னு ஒருத்தி இருந்தாள்.
அந்த சிந்தையந்தி அவளுக்கு அது காரண பெயர் தான். சிந்தையந்தி அப்படிங்கிறது அது என்ன காரண பெயர் அப்படின்னா, அவளுடைய வாஸ்தவமான பெயர் பாகவதத்துலேயும் குறிப்பில்லை, விஷ்ணு புராணத்துலேயும் குறிப்பில்லை. அவள் கிருஷ்ணனை சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தாள், அதனால அவளுக்கு சிந்தையந்தின்னு பெயர். எந்த சந்தர்ப்பத்தில் சிந்தனை பண்ணிண்டாள் அப்படிங்கிறத விஷயம். ராசநாட்டியம் ஆடும் பொழுது எல்லா கோபிமாவும் கிளம்பி போயிட்டா, இவளுக்கு மட்டும் சம்சாரம் விட்ட பாடில்லை. ஆத்துக்காரர் அழைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவளால் போக முடியல. ஆனால் கிருஷ்ணா கிருஷ்ணா தாங்கலையேப்பா, கிருஷ்ணா உங்ககிட்ட வரணுமேடா கண்ணா கோபாலா அப்படின்னு நினச்சிண்டே கிருஷ்ண சரணத்தையே அடைஞ்சுட்டாள். அன்றைக்கி ராத்திரி ராசநாட்டியம் அங்கே நடக்கிறது, இங்கே இவள் கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டாள். அதனால் கிருஷ்ண சரணத்தை சிந்தனை பண்ணிண்டே கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சதுனால அவளுக்கு சிந்தையந்தி அப்படின்னு ஒரு திருநாமம். எதுக்காக இப்போ இந்த சரித்திரத்தை சொன்னோம் அப்படின்னாக்கா, எவ்வளவுதான் கிருஷ்ண பக்தி இருக்கட்டும், சம்சாரங்கிறது நம்மளை பிடிச்சி இழுக்கத்தான் இழுக்கும். அநேகம் மகான்களுடைய சரித்திரம் இதுதான். தொண்டடிப்படியார் சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் மீராபாயினுடைய சரித்திரமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மீராபாயை போல் ஒரு கிருஷ்ண பக்தியை பார்க்க முடியுமா அப்படின்னெல்லாம் மீராபாய் மேலேயே கீர்த்தனங்கள்லாம் உண்டு. அப்பேற்பட்ட மீராபாய்க்கு கணவனால் லௌகீக சித்திரவதைகள் நிறைய இருந்தது. ஜனாபாய் இப்படி ஒரு நாயகியாக ஒரு பெண்ணாக இருந்தாக்கா லௌகிக்கம் அப்படிங்கிறது அதையும் மீறி பக்தி அப்படின்னு வெளிவரதுங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபமாக இருந்த காலகட்டங்கள் அதெல்லாம். அப்பேற்பட்ட காலகட்டங்களில் தான் இப்போ நம்ம நாச்சியாரும் இந்த பதிகத்தை பாடுறா. அப்படி சொல்லும் பொழுது இந்த அடுத்த பாசுரத்தில் இத்தனை மாமிகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த மாமிகள்லாம் யார் அப்படின்னாக்கா, ஆண்டாள் வயசுக்கு நாச்சியாரனுடைய வயசுக்கு ஒத்து இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகள்லாம் இருக்குமே, அவளுடைய அம்மாக்கள் தான். அப்பேற்பட்ட அந்த அம்மாக்களை எல்லாம் பார்த்து தான் இந்த அடுத்த பாசுரமே அவள் சொல்கிறாள். அங்கை தலத்திடை ஆழி கொண்டான் அவன் முகத்தன்றி விழியன் என்று செங்கச்சு கொண்டு கண்ணாடையார்த்து சிறுமானிடவரை காணில் நானும் கொங்கை தலமிவை நோக்கி காணீர் கோவிந்தன கல்லால் வாயில் போகா இங்குத்தை வாழ்வை ஒழியவே போய் யமுனை கரை கண்ணை உயிர்த்திடும். அந்த அம்மாமார்கள்லாம் இவளை பிடிச்சி இழுக்கிறா. என்னடிம்மா என்னென்னவோ பேசின்னு இருக்க, மதுரைபுரத்தென்னை உயிர்த்திடுமின்ற, ஆய்ப்பாடிக்கே உயிர்த்திடுமின், நந்த பவனத்துக்கே போகிறேன்ற, இப்படி பேசிகிட்டே இருக்கியே, சட்டுப்புட்டுன்னு காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடணும் உனக்கு அப்படின்னு இந்த அம்மாமார்கள்லாம் பேசுகிறா இல்லையா. அதனால இவள் அந்த அம்மாமார்களையெல்லாம் பார்த்து சொல்கிறா. என்ன அப்படின்னாக்கா, அங்கை தலத்திடை ஆழி கொண்டான் அவன் முகத்தன்றி விழியே. அடியனுடைய ஹிருதயமானது எவ்வளவு பெரிய பாதிவிரத்தியம் கொண்ட ஹிருதயம் தெரியுமா அப்படிங்கிறாள் இந்த பாசுரத்தில். என்ன அப்படின்னாக்கா, அவளுடைய ஹிருதயம், நாச்சியாரனுடைய ஹிருதயம் ஏற்கனவே முதல் பதிகத்திலேயே சொன்னது தான். மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு முதல் பதிகத்திலேயே சொன்னது தான். அதை தான் இங்கே இந்த அம்மாமார்களை எல்லாம் பார்த்து சொல்கிறா. என்னுடைய ஹிருதயம் எப்பேற்பட்ட பரிசுத்தமான கிருஷ்ண பிரேமை கொண்ட ஒரு ஹிருதயம், அந்த ஹிருதயத்தை கொண்டு கல்யாணத்தை பண்ணிவை, இவனை பாரு அவனை பாருன்னெலாம் சொல்லுவேளான்னு. என்னுடைய ஹிருதயமானது, ஹிருதயத்துக்கு கூட கண்ணு உண்டு நீங்கள் நாச்சியார் சொல்கிறா. என்னுடைய ஹிருதயமானது, நான் திருக்கரணம்னு சொல்கிறோம் இல்லையா, திருக்கரணம் என்ன அப்படின்னாக்கா சரீரம் வாக்கு மனசு. இந்த திருக்கரணத்தாலையும் அடியேன் எம்பெருமானுக்கே ஆட்பட்டவள் அப்படிங்கிறதா இங்கே சொல்கிறாள். என்ன சொல்கிறாள், அந்த எம்பெருமான் எப்பேற்பட்ட எம்பெருமான் அப்படின்னாக்கா, அங்கை தலத்திடை ஆழி கொண்டான். அவனுடைய எம்பெருமானுடைய பொதுவாகவே சொல்கிறோம், சதுர்புஜமாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னாக்கா சங்கு சக்கரம் கதா பத்மம் இதெல்லாம் இருக்கும், ஆயுதங்கள்லாம் இருக்கும். ஆயுதங்கள்லாம் எதுக்காக பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா, பஞ்சாயுதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்காக இருக்குது பகவான்கிட்ட அப்படின்னாக்கா, அவன் அதை உபயோகப்படுத்துறதுக்காக இருக்குது அப்படின்னா இல்லையாம். இந்த ஆயுதங்கள்லாம் எதற்காக இருக்குது எம்பெருமான்கிட்ட அப்படின்னாக்கா, ஒரு ஆபரணமாக இருக்கும். அது அவன் உபயோகம் பண்ணுறதுக்காக இல்லை, அவனுக்கு ஒரு அலங்கார பொருளாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம்.
அதுதான் இங்கே அவ்வளோ சொல்கிறாள். அப்பேற்பட்ட ஆழி கொண்டான். அந்த ஆழியை தன்னுடைய திருக்கையில் ஏந்தின் இருக்கிற அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் முகத்தன்றி விழியேன். என்னுடைய ஹிருதயமானது அந்த எம்பெருமானுடைய திருமுகத்தை மட்டும்தான் பார்ப்பேங்கிற அளவுக்கு என்னுடைய ஹிருதய கமலத்தில் சுஸ்பஷ்டமாக வீற்றிருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் தான். அவன் முகத்தண்ணி விழியேன். என் ஹிருதயம் வேற யாரையாவது பற்றி பேச்சு எடுத்தாலே மூஞ்சியை திருப்பிக்கிறது அப்படிங்கிறாள். அப்படி அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கும் அப்படின்னாக்கா அப்படி தான் இருக்கான் அவளுக்கு. ஏன்னா என்னுடைய ஹிருதயம் அவனுக்கே ஆட்பட்டது, உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னாள் இல்லையா? அந்த மாதிரி அவன் ஒருவனை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. அதுதான் விஷ்ணு பரத்வம். அவன் ஒருவனே என்னுடைய நாயகன். நான் அடைஞ்சா அவனைத்தான் அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரம், பாதிவிரத்தியம் இதெல்லாம் கொண்டு இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். அந்த எம்பெருமானுடைய ஆழிகொண்டான், அவனுடைய திருவாழியாழ்வான ஏந்தின் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை தவிர வேற யாரையும் அடியேன் பார்க்கறதாக இல்லை. அப்போ என்னுடைய ஹிருதயம் என்ன இருக்கு, ஸ்தனஸ்தலம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, என் ஹிருதயத்தை நான் மூடின்னுட்டேன் அப்படிங்கிறா. செங்கச்சு கொண்டு கண்ணாடையார்த்து சிறுமானிடவரை காணில் நானும். என்னுடைய ஹிருதயம் கிருஷ்ணனையே நினச்சிண்டு ஆசைப்பட்டுன்னு இருக்கு, கிருஷ்ணனுக்காகவே ஏங்கின்னு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய என் ஹிருதயத்துக்கிட்ட வந்து சிறுமானிடவர் யாராவது இதோ போகிற அந்த எதிர்த்தா தம்பி பக்கத்தா தம்பியை பற்றி நீங்கள் பேசினேள் அப்படின்னாக்கா என் ஹிருதயம் அப்படின்னு இப்படி நான் இப்படி குனிஞ்சுக்கிறது தான் ஆண்டாளுடைய ஹிருதயம். ஏன் குனிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, நான் பெருசாக எதிர்பார்த்துன்னு இருக்கேன். இந்த மாமி என்னடான்னாக்கா யாரோ பக்கத்தாத்து ஆளை பற்றிலாம் பேசின்னு இருக்காளே, யாரோ ஒரு சிறுமானிடவரை பற்றி பேசின்னு இருக்காளே. சிறுமானிடவர் அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்கா, பிரம்மா பரியந்தம் சிறுமானிடவர் தான் பெருமாளுக்கு. நமக்கெல்லாம் பிரம்மா பெரியவர் தான், ஆனால் பெருமாளை பார்க்கும் பொழுது பிரம்மா பரியந்தம் சிறுமானிடவர் தான். அப்போ யாரையுமே என்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தாத அப்படிங்கிறாள் அவள். அதான் சிறுமானிடவரை காணில் நானும். சரி, என்னுடைய ஹிருதயமானது வேற யாரையாவது இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தினாள்னாக்கா நாணிக்கிறது ரைட்டு. இதே மாதிரி பேசிகிட்டே இருந்தேள் அப்படின்னாக்கா இங்குத்தை வாழ்வே ஒழியவே போய் யமுனை கரைக்கென்னை உய்த்திடும். இப்பேற்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் க்ஷேத்திரம்தான் இந்த எம்பெருமான் வடபத்திரசேனன் வடபெருங்கோவிலுடையான் தான் என்னுடைய நாயகன், வாஸ்தவந்தான். ஆனால் இதே மாதிரி நீங்கள் வேற யாரையாவது காமிச்சு பேசின்னு இருந்தேடான்னா இங்கே இருக்கிறத கூட விடுத்து அடியேன் அங்கே போயிடுறேனே. எங்கே போயிடுறேனே? யமுனை கரைக்கென்னை உய்த்திடும். யமுனா நதிக்கரைக்கு ஒரு மங்களாசாசனம் ஏற்கனவே திருப்பாவையில் 5வது பாசுரத்திலேயே சொல்லியிருக்காள். தூய பெருநீர் யமுனை. அது என்ன தூய பெருநீர்? அப்போ காவேரி தூய பெருநீர் இல்லையா? கங்கை தூய பெருநீர் இல்லையா? அதென்ன யமுனைக்கு தூய பெருநீர் அப்படின்னாக்கா அந்த இடத்துல தான் வியாக்கியானம் ஆயரும் ஆய்ச்சியரும் கொப்பளித்த தூய்மை அப்படின்னு. என்ன அப்படின்னா, இந்த குட்டி கோப பசங்கள் கோபிகை இவெல்லாம் என்ன பண்ணுவாளாம், யமுனையில் வந்து ஜலத்தை எடுத்து அப்படியே யமுனையிலே கொப்பளிப்பாளாம். அந்த கரையில் போய் கொப்பளிப்போன்னு இல்லை, வாயில் ஜலத்தை எடுத்து விட்டுண்டு அப்படியே அந்த நதியிலே கொப்பளிப்பாளாம். அது ஒரு தூய்மையம் கிடைக்கணுமே. கிருஷ்ணனோட இப்படி பழகின்னு இருக்கக்கூடிய குட்டிகள் இதுகள்லாம், அதுகளுடைய ஸ்பர்ஷம் கிடைக்கணுமே. அதனால தான் தூய பெருநீர், அவ்வளவு தூய்மையாம். ஆயரும் ஆய்ச்சியரும் கொப்பளித்த தூய்மையங்க. அதுதான் இங்கே சொல்கிறா. அப்பேற்பட்ட அந்த யமுனா நதிக்கரையில் யமுனை கரைக்கென்னை உய்த்திடுமின் அப்படின்னு சொல்லிக்கிறாள். அடுத்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். இதில் ஆச்சாரியனுடைய வைபவங்களும் கொஞ்சம் கூடமாக காண கிடைக்கிற ஒரு பாசுரம். முதல்ல வெளி அர்த்தத்தை அனுபவிச்சுடுவோம். ஆர்க்குமென்னோ இது அறியலாகாதம்மனை மீர் துழதிப்படாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவ தீரும் நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளிய நூச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம்
செய்த பொய்கை கரைக்கென்னை உயிர்த்திடும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம், உருக்கமான ஒரு பாசுரம் இது. ஏண்டிம்மா இப்படி எல்லாம் பேசுகிறே அப்படின்னு அந்த தாய்மார்கள்லாம் கேட்குறா. உனக்கு என்னமோ அந்த வியாதி பெருசாயிண்டே போகிறது போல இருக்குது அப்படின்னு அந்த தாய்மார்கள்லாம் அபிப்பிராயப்படுறா. அதனால இங்கே நாச்சியார் இப்படி சொல்கிறா, யாருக்கும் என் நோய் இது, என்ன நோயின்னு யாருக்குமே அறியலாக, யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது என்னுடைய ஹிருதயம் படுற பாடு, அறியலாகாது. உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் நான் இப்படி வெளிரி போயிருக்கேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியறதா? உங்களை கேட்டால் ரத்த சோகம்பள், எனக்கு ரத்த சோகையெல்லாம் இல்லை மாமி அப்படிங்கிறா. அம்மனை மீர் துழதிப்படாதே, உங்களுக்கு என்ன மாமி வருத்தம்? நீங்கள் ஏன் மாமி வருத்தப்பட்டுக்கிறாள்? வருத்தமே படாதீங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், அதுக்கு என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறா. சரி என்னம்மா உனக்கு என்னதான் வழி? உனக்கு இந்த பிரச்சனை இருக்கே, ஏதோ ஒரு வியாதி மாதிரி தோன்றதே, அது போகிறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னாக்கா அதுக்கு விரகதாபம்னு பேர் மாமி. அது எப்படி போகும் அப்படின்னா, கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் ச ஏகஹா அப்படின்னு மந்திரமே உண்டு. சஹசிரசீர்ஷா புருஷா அப்படின்னு மந்திரம் உண்டு. உணர்வில் உம்பர் ஒருவனே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். அந்த மாதிரி என்பான் ஒருவன், அந்த ஒருவன் இங்கே ரொம்ப முக்கியம். ஆச்சாரியன் விஷயத்துக்கும் அது முக்கியம், பகவான் விஷயத்துலேயும் அது முக்கியம். அவன் ஒருவனே பரதெய்வம் அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒருவன் யார் அப்படின்னாக்கா கார்கடல் வண்ணன் என்பான். ஏற்கனவே அடுத்த பதிகத்தில் சொல்ல போகிறா, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படின்னு சொல்ல போகிறா. அதுதான் இங்கே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன், பரபிரம்மம் ஒரே ஒருத்தன் தான். அந்த பரபிரம்மம் தான் அடியனுடைய கைகண்ட யோகம். அது என்ன கைகண்ட யோகம் அப்படின்னாக்கா ரெண்டு அர்த்தம். இங்கே கைகண்ட யோகம் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு வியாதி ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு கண்கண்ட மருந்துன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இங்கே கைகண்ட மருந்து. கண்கண்ட மருந்துனா கைகண்ட மருந்துன்னு எடுத்துக்கணும் இங்கே. ஆனால் அடுத்த வார்த்தையோட சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா தடவ தீரும். பரக்கால நாய்க்கு கூட இது உண்டு, கட்டிச்சின்னு ஒருத்தி வந்தா. அந்த மாதிரி தான் இங்கே அந்த எம்பெருமான் கிருஷ்ணன் வந்து என்னுடைய கை கண்டு தடவினான்னாக்கா என் பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இந்த இடத்துல. தடவ தீரும். சரி, அந்த கிருஷ்ணனை நீ எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நீர்க்கரை நின்ற கடம்பு ஏறி காளியனூச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த காளிய காட் அப்படின்னு ஒரு காட் இன்னமும் இருக்குது. அங்கே ஒரு கதம்ப விரக்ஷமும் இன்னமும் இருக்குது. அந்த கதம்ப விரக்ஷம் என்ன விரக்ஷம் அப்படின்னாக்கா, கிருஷ்ணனுடைய திருவடி ஸ்பர்ஷம், கிருஷ்ணனுடைய சரணஸ்பர்ஷம் அங்கே இருக்குது. அதுதான் அந்த கதம்ப விரக்ஷம் இன்னும் இருக்குது. அது காளிய காட். பிருந்தாவனத்துக்கு போனால் சேவிச்சுக்கலாம். அந்த சரித்திரத்தை தான் இங்கே நாச்சியார் சொல்கிறாள் நமக்கு. நீர்க்கரை நின்று கடம்பை ஏறி, தான் கதம்ப விரக்ஷத்தில் ஏறினா, ஏறி என்ன பண்ணினான் அப்படின்னாக்கா, காளியின் உச்சியில் நட்டம் பாய்ந்து, நட்டம்னா நடனம், காளிய காட்டில் ஒரு நாட்டியம் ஆடினான், காளிய நாட்டியம்னு ஒன்று ஆடினான். முதல்ல அந்த காளியன் யார் அப்படின்னாக்கா, ரொம்ப கொடிய விஷ சர்ப்பம், 5 தலை பாம்பு. அந்த 5 தலை பாம்பு முதல்ல எங்கேயோ தான் இருந்தது, திடீர்னு பிருந்தாவனத்துக்கு வந்துடுத்து. எதுக்குன்னாக்கா கருடன் பயத்தினால, கருடன் மேலே பயம். அதனால் அந்த பாம்பு இந்த இடத்துல நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டா, என்ன இங்கே கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு அங்கே வந்துடுச்சு. யமுனை கரை, அந்த யமுனா நதிக்கு அந்த பொய்கை கரையை நீங்கள் ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, அந்த காளிய காட்டுன்னு அதுக்கு பேர் வந்துடுத்து. அந்த இடத்துக்கு வந்துடுத்து, விஷம் பரவுறது. அப்போ இது எப்படியாவது தடுக்கணும் இல்லையா. அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணினான் அப்படின்னாக்கா, காளியனுடைய சிரசில் போய் ஏறி குதிச்சுட்டான். எல்லாரும் பயந்தா, அதுக்கப்புறம் வெளியில் வந்தான். அதெல்லாம் சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதை நாச்சியார் எப்படி அனுபவிக்கிறாங்கிறது தான் விஷயம். அந்த இடத்தையே ஒரு குருக்ஷேத்திர பூமி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆயிடுத்துன்றா. போர்க்களமாக நிறுத்தம் செய்த ஒரு யுத்த பூமி மாதிரி ஆக்கிட்டான் கிருஷ்ணன் அந்த காளிய காட்டை. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு தலையாக காளியன் தூக்கிண்டே வருது. கிருஷ்ணன் அந்தந்த தலையை தூக்க சரணத்தை இப்படி வச்சு அமுக்கிறான்.
அது வாஸ்தவத்தில் காளியன் அடக்கினான். ஆனால் அது பார்க்கறதுக்கு ஒரு டான்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. திடீர்னு இங்கேருந்து ஒரு தலை தூக்கும் அதை அடக்குமா, அங்கேருந்து ஒரு தலை தூக்கும் அதை அடக்குமா, அப்படி இங்கே மாற்றி அங்கே மாற்றி அங்கே மாற்றி இங்கே மாற்றி எப்படி சரணத்தை இப்படி வச்சு வச்சு முன்னாடி பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டுன்னு புகுந்து இப்படி பண்ணும்பொழுது அது ஒரு டான்ஸு போல் ஆகிடுத்து. ஒரு நிருத்தியம், ஒரு நாட்டியம் போல் ஆகிடுத்து. அது அப்படி நாட்டியம் ஆடும்பொழுது அடியிலேருந்து கொஞ்சம் சேரெல்லாம் கிளம்பி அது ஒரு போர்க்களம் போல் ஆயிடுத்து அப்படின்னு இங்கே நாச்சியார் அனுபவிக்கிறான். அப்பேற்பட்ட அந்த பொய்கை கரைக்கு அடியனை கொண்டு போய் சேர்த்துடுங்கோ அப்படிங்கிறது விஷயம். வாஸ்தவத்தில் இந்த பாசுரத்துக்கு, இந்த சரித்திரத்துக்கு, இந்த காளிய நர்த்தனம் இருக்கு இல்லையா, அந்த சரித்திரத்துக்கு ஃபிலாசபிக்கலாக பேசுகிறவா எப்படி பேசுவா அப்படின்னாக்கா, ஃபிலாசபிக்கலாக பாகவதம் பக்தின்னு பார்த்தா பக்தி, கிருஷ்ண கதைன்னு பார்த்தா கிருஷ்ண கதை, கிருஷ்ண பிரேமன்னு பார்த்தா கிருஷ்ண பிரேம, ஃபிலாசபின்னு பார்த்தா ஃபிலாசபி, தியாலஜின்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆங்கிளில் நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோ வைபவம் பொருந்தினது ஸ்ரீ பாகவதம் மகாபுராணம். அதில் இப்படி ஃபிலாசபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த காளியன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சம்சாரம்தான். சம்சாரத்தை ஒரு தலை இருக்குது இல்லையா காளியனுக்கு, அந்த ஒன்னொன்று காமம் குரோதம் லோபம் இப்படியாப்பட்ட சம்சாரம்தான். அந்த இடத்தையே ஒரு போர்க்களம் அப்படின்றாலே அதுதான். இந்த இடத்துல தான் நம்ம ஆச்சாரியன் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னாக்கா, ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாதம் மனை மீர் துழதிப்படாதே. சம்சாரம் அப்படிங்கிற வியாதி லௌகீகனுக்கு புரியவே புரியாது. இது சம்சாரம், இதை தாண்டி சாத்விகம்னு ஒன்று இருக்குது, இதை தாண்டி பிரபத்தின்னு ஒன்று இருக்குது, இதை தாண்டி சத்சங்கம்னு ஒன்று இருக்குது, சம்சாரத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு லௌகீகனுக்கு புரியவே புரியாது. ஆனால் அவன் மட்டும் வெளியில் என்ன பேசின்னு இருப்பான் ஒரு லௌகீகன் அப்படின்னா, என்ன சார் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு பேசின்னு இருப்பான். வாஸ்தவத்தில் அவனுக்கு எது கஷ்டம் அப்படின்னாக்கா, சுவாமி மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்கிறார், இந்த உடல் சிறை விட்டு எப்பொழுது யான் ஏகி அந்தமில் பேரின்பத்துளாகுவேன் அப்படின்னார். இந்த ஆத்மா தான் நான். அந்த ஆத்மா, இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரத்துக்குள்ளே ஜெயில் வாசம் இருக்குது. இந்த உடல் சிறை, இந்த உடல் வந்து சிறை, அதுக்குள்ளே இந்த ஆத்மா இருந்து ஜெயில் வாசத்தை அனுபவிச்சுன்னு இருக்கு. ஜெயிலில் ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாற்றுவா போல் இந்த ஆத்மா இந்த சரீரத்துலேருந்து அடுத்த சரீரம், அந்த சரீரத்துலேருந்து வேறு சரீரம்னு பிரான்ச்சு மாறுறாப்புல மாறின்னு இருக்கே தவிர, அந்த மில் பேரின்பத்துக்கு நான் எப்போ போகிறேனோ அப்படின்னு மணவாள மாமுனிகள் கேட்டார். சுவாமி எறும்பியப்பாவும் அதை கேட்டார். என்னன்னா, தன்னுடைய வரவரமுனி சதகத்தில் காராகாரே வரவரமுனே வர்த்தமான சரீரம், காராகிருகம் தான் இது. இப்போ அடியன் இருக்கக்கூடிய இந்த சரீரம் வந்து காராகிருகம் அப்படின்னு அவர் ஒரு தனி புலம்பல், ஆச்சாரியன்கிட்ட போய் சேர்ந்து விடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தாபம். அப்படி இந்த சரீரங்கிறது ஒரு காராகிருகம். அப்போ இந்த காராகிருகம் என்ன நோயின்னு லௌகிகனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஏதோ கஷ்டப்படுறோன்னு மட்டும் தெரியுமே தவிர அது என்னன்னு தெரியணுமே, ரூட் காஸ் கண்டுபிடிக்கணுமே. அது யாரால் முடியும் அப்படின்னாக்கா, கவலையே படாத துழதிப்படாதே, கவலையே படாதப்பா. என்ன அப்படின்னா, கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிட்டா போ. அந்த ஒருவர் நம்ம ஆச்சாரியன், நம்ம உபகாரக ஆச்சாரியன், நம்மளை அடியான் ராமானுஜதாசன்னு சொல்லி உத்தாரக ஆச்சாரியன் எம்பெருமானார் திருவடியில் கொண்டு போய் சேர்த்துட போகிறார். அவர் தான் அந்த ஒருவன். அப்போ கார்கடல் வண்ணன் என்பான் அப்படின்னாக்கா, கார்கடல் அப்படின்னாக்கா அப்போ ஆச்சாரிய புருஷாலாம் கரிய உருவமான்னு கேட்கக்கூடாது. கரிய மேகம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, மழையை வருஷிக்கும். ஆச்சாரிய புருஷர்களுடைய ஒரு கடாட்சத்துக்கு நம்ம பாத்திரம் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆச்சாரியன் நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிருபாமழையை கொண்டு வந்து வருஷிக்கிறார் நமக்கு இல்லையா. கருணை பொங்கிய கண்ணினை வாழியே, கருணை எப்படியே பொங்கறதான் மணவாள மாமுனிகளுக்கு. கருணை பொங்கிய கண்ணினை வாழியே அப்படின்னு சொல்லும்படிக்கு, தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு சொல்லும்படிக்கு இத்தகு ஆச்சாரிய புருஷர்கள், நம்மளுடைய உபகாரக ஆச்சாரியன் நம்மளை கொண்டு போய் அந்த ஒருவர் நம்மளை உத்தாரக ஆச்சாரியன் எம்பெருமானார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதுதான் அங்கே விஷயம். நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கென்னை உய்திடும். இப்பேற்பட்ட சம்சாரம் நம்மளை போட்டு
பீடிச்சுன்னு இருக்கு. ஆச்சாரியன் விஷயமாக தான் இப்போ பேசின்னு இருக்கோம். இன்னும் சம்சாரம் நம்மளை போட்டு அப்படி வாட்டி வதைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சம்சாரத்துலேருந்து நீங்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னு நம்ம தவிச்சு தத்தளித்து அந்த சமுத்திரத்தில் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூழ்கி மூச்சு திணறி மூச்சு முட்டை நிற்கும் பொழுது அக்ரே பశ్చాத் உபரி பரிதோ பூதலம் பார்ஷ்வதோ மே மௌலவ் வக்ரே வபுஷி சிரசே மானசாம்போருஹேச்ச தர்ஷம் தர்ஷம் வரவரமுனே திவ்யமங்கிரித்வயம் தே நித்யம் மஜ்ஜன் அமிர்த ஜலதோ நிஸ்தரயம் பவாப்தம் அப்படின்னு சுவாமி எறும்பியப்பா வரவரமுனி சதகத்திலையும் சரி வரவரமுனி தினச்சரியாவிலும் சரி இந்த ஸ்லோகம் வருது. ஒரு கடலில் போய் நம்ம முழுகிட்டோம். அந்த கடல் எப்பேற்பட்ட கடல்னா வரவரமுனி அப்படிங்கிற ஒரு சாகரம், மணவாள மாமுனிகள்னு ஒரு கடல். அப்போ நம்ம கடலில் முழுகிட்டோம், மாமுனிகளுடைய திருவடிகள் தான் அந்த கடல், அதில் முழுகிட்டோம் அப்படின்னா அக்ரே நான் முன்னாடி பார்த்தாலும் அவர் திருவடி தான் தெரியறது, பின்னாடி பார்த்தாலும் அவர் திருவடிகள் தான் தெரியறது, ரெண்டு பக்கமும் பார்த்தாலும் அவர் திருவடிகள் தான் தெரியறது, உப்பரி மேலே பார்த்தாலும் அவர் திருவடி தான் தெரியறது, கீழே பார்த்தாலும் அவர் திருவடி தான் தெரியறது, எங்கே பார்த்தாலும் ஆச்சாரியன் திருவடியே தெரியறது அப்படின்னு அவர் சொன்னார். சுவாமி எறும்பியப்பா சொன்னார் இதை. அதுதான் இங்கே விஷயம். காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். காளியன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய சம்சாரம் தான், காமக்ரோதாதி விஷயங்கள் தான், தாபத்திரயம் தான், இதெல்லாம் தான் காளியன். நமக்கு கலியில் இதெல்லாம் தான் காளியன். அந்த காளியனை எப்படி அடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இதே எறும்பியப்பா பதில் சொல்லியிருக்காள். மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாஞ்சங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படின்னு சுவாமி எறும்பியப்பா சாய்ச்சிருக்காரு நமக்கு. இப்போ நம்மளுடைய சிரசில் ஒன்னொன்று அதது காமம் குரோதம் லோபம்னு ஒன்னொன்றும் சிரசில் அப்படியே தூக்கி தூக்கி நிற்கிறது இல்லையா? ஒரு வாட்டி ஆயுசில் மணவாள மாமுனிகளுடைய பொன்னடியாம் செங்கமல போது நம்மளுடைய சிரசில் பட்டுடுத்து அப்படின்னா போரும், இந்த காமக்ரோதாதி காளியன் அத்தனை பேர் அடங்கி போயிடுவா. அதனால அப்பேற்பட்ட பொய்கைக்கரை நமக்கு சாட்சாத்து ஸ்வயமே பல்லவராயன் மடம் தான். அந்த பல்லவராயன் மடத்துக்கே உயிர்த்திடுமின் அப்படின்னு நம்மளாம் வரவரமணி பிரித்தியேகி அஸ்துவே நித்தியோகான்னு நம்மளாம் அப்படி சொல்லிக்கணும். நாச்சியார் இங்கே இதை சொல்லும் பொழுது அந்த காளியனுடைய வாஸ்தவத்தில் கிருஷ்ணன் காளிய நர்த்தனம் பண்ணினான். அப்பேற்பட்ட அந்த காளிய காட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பொய்கை கரைக்கே அடியனை கொண்டு போய் விட்டுடுங்கோளேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாள். அதுவே இந்த 5வது பாசுரமாக அமைஞ்சிருக்கு. ஆச்சாரியன் விஷயமாகவே இன்னும் ஒரு சில பாசுரங்கள் சொல்கிறாள். இதில் இன்னும் கிருஷ்ண வைபவங்கள் இன்னும் அடுத்து வரக்கூடிய பாசுரங்கள்ல எல்லாமும் அனுபவிக்க இருக்கிறோம். ஆனால் கால அவகாசத்தை கருத்தில் கொண்டு மீதி பாசுரங்களை சொச்ச பாசுரங்களை நாளைய தினம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.